என்ன விஷயமா ஜானுவை பார்க்க போனீங்க? ஜானு வீட்டில் நீங்க என்ன பண்றீங்க? நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஜானு வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை? ஒரு வேலை விஷயமா நான் அந்த ஏரியாவுக்கு போனேன். அங்கதான் நான் ஜானுவை பார்த்தேன். பார்த்ததும் அவ ஏதோ கவலையில இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கேட்டதும் அவ பிரச்சனையெல்லாம் என்கிட்ட அவ சொன்னான். அதனாலதான் நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா நீங்க அவளுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸா? ஆறுதல் சொல்றதுக்கெல்லாம் க்ளோஸா இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. மனிதாபிமானம் இருந்தா போதும். எது என்னவோ, ஜானுவை ஆறுதல் படுத்துறதுக்காக போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ அக்காங்கிற ஒரு பிரமையில இருக்கா. அக்காங்கிற மாய வலைக்குள்ள அவ சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால்தான் ஜானு இது வரைக்கும் சரியான முடிவை எடுக்காம இருக்கா. அவ வாழ்க்கைய சரியான பாதையில கொண்டு போக முடியல. நீங்க எதுவும் நினைக்கலன்னா அவங்க அக்கா மேல உங்களுக்கு எதுக்காக இவ்ளோ கோபம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கோபம், வெறுப்பு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பத்தாது. அவளை பத்தி நினைச்சாலே ஆத்திரம் வருது. அவளை பத்தி மட்டுமே யோசிக்கிற ஒரு சுயநலவாதி. கூட இருக்கிறவங்க எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைப்பா. அதனால்தான் எனக்கு அவ மேல வெறுப்பு. அவ வாழ்க்கைய படிச்சு முடிச்ச அனுபவசாலி மாதிரி பேசுவான்னு நீங்க சொன்னீங்க. அவங்கள பத்தி அவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இப்ப உடனே இவ்வளவு தப்பா சொல்றீங்களே. அவளுக்குள்ள அவ்வளவு விதமான குணங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. திடீர்னு அவ எதுக்காக அவ்வளவு சுயநலவாதியா மாறினா என்னால அதை தான் யோசிக்கவே முடியல. ஆனா எனக்கு மட்டும் ஒரு விஷயம் புரியுது. என்னது? இந்த புர்கா பின்னாடி யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த முகத்திரையை எடுக்கிற வரைக்கும் இந்த புர்காக்கு பின்னாடி இருக்கிறது ஆனா பெண்ணான்னு கூட உங்களுக்கு தெரியாது. நம்மள சுத்தி இருக்க பொய்யான விஷயங்களும் இந்த மாதிரி தான். இந்த புர்கா மாதிரி தான். அது உண்மைகளை பார்க்க விடாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் சொன்னவளை பத்தியும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், கண்ணு தெரியல உனக்கு? நீதானா? நீயா? என்ன மித்ரா, வாழ்க்கை மேல ஆசை குறைஞ்சிருச்சா இல்ல பிசினஸ்ல லாஸ் அதிகமாயிடுச்சா? மரணத்தை தேடி போக நினைக்கிற? சாகணும்னு ஒரு நிலைமை வந்தா உன்ன மாதிரி ஆளுங்களோட கையில நான் சாக மாட்டேன். ஒரு பெரிய வெற்றியை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டு சாவேன். சரி சரி, உன் சாவை பத்தி எனக்கு என்ன கவலை? நீ எங்க வேணாலும் சாவு, ஆனா ஏன் கார்ல வந்து விழுந்து செத்துறாத. லக்ஷ்மி, உன்னை நான் சந்தேகப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த விஷயத்தை பத்தி கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் உன்னை அந்த மித்ரா கூட பார்த்ததும் என்னால கேட்காம இருக்க முடியல. ஆக்சுவலி உனக்கு இந்த புர்கா போட்டுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இன்னைக்கு நீ மித்ரா கூட போக வேண்டிய அவசியம் உனக்கு எப்படி வந்துச்சு? சொல்லு லக்ஷ்மி. நீ அமைதியா இருந்தீன்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைக்காது. என்னோட சந்தேகங்கள் என்னை சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். நீ யாருன்னு என்னைக்குமே நான் கேட்டதில்லை, சொல்லிதான் ஆகணும்னு வற்புறுத்தினதும் இல்லை. ஆனா கேட்காம இருந்தா கூட அது நான் பண்ற தப்பு தானோன்னு எனக்கு இப்ப தோணுது. அதனால எதுக்காக நீ இதெல்லாம் செய்யறன்னு இன்னைக்கு நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும். மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் இப்படி எல்லாம் செய்யற? பெரியமா, என்னாச்சு பெரியமா? இறங்குற படிக்கட்டை கூட பார்க்காம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. என் மனசுல இருக்கிற சந்தேகத்துக்கு தீர்வு இருக்குமா இல்லையான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க பெரியமா? லக்ஷ்மி உயிரோட தான் இருக்காளா இல்ல அவ உயிரோட இருக்காங்கிற பிரமை எனக்குள்ள இருக்கா? இந்த சந்தேகம் என்ன ரொம்ப பின்தொடர்ந்துட்டே இருக்கு. அண்ணி உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட வந்திருப்பாங்கல்ல. இப்போ நம்ம வீட்டுல நம்ம கூட சேர்ந்து இருந்திருப்பாங்கல்ல. லக்ஷ்மி உண்மையாவே உயிரோட இருக்கானா அவ திரும்பி வர்றதுக்கு இடைஞ்சலாம் அவளுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்குடா. விவேக், புருஷனுக்காக தியாகம் செஞ்ச மனைவிகளை நீ ஏகப்பட்ட பேரை பார்த்திருப்ப. குழந்தைங்களுக்காக உயிரை கொடுத்த அம்மாக்களை நீ பார்த்திருப்ப.
ஆனா அத்தைக்காக தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணவிடா என்னோட மருமக லக்ஷ்மி. மித்ராவை விட்டு பிரிஞ்சு போகணும்னு, இனிமே அவரோட வாழ்க்கையில கண்ணிலே படக்கூடாதுன்னு மனிஷா லக்ஷ்மிக்கு கண்டிஷன் போட்டா. லக்ஷ்மி மட்டும் அப்படி செய்யலன்னா அவங்க அம்மாவை கொன்ன காரணத்துக்காக உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி லக்ஷ்மியை போட்டு மிரட்டி இருக்கா. பாவம் உங்களுக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, அதோட உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப கூடாதுன்னு நினைச்சா. உங்க நந்தன் குடும்பத்தோட மான மரியாதை போக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக லக்ஷ்மி மித்ராவை கூட இழக்கிறதுக்கு தயாராயிட்டா. எனக்கு ஷேர்ஸை எழுதி கொடுக்கலனா நீங்க ஆக்சிடென்ட் பண்ண வீடியோவை போலீஸ் கிட்ட கொடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ண வைப்பேன்னு லக்ஷ்மியை நான் தான் மிரட்டினேன். பாவம் தன்னோட அத்தைக்காக இந்த தியாகத்தையும் பண்ணிட்டா. நேத்தேற்பட்ட நிலச்சரிவுனால அந்த வழியா போன பேருந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. நிறைய பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல 3 பேர் இறந்திருக்காங்க. இறந்து போனவங்களுடைய விவரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. 24 வயசான பாக்யலட்சுமி, லக்ஷ்மி அவன் வெறுக்கிறதுனாலதான் இன்னும் அவன் உயிரோடவே இருக்காண்டா. அதனாலதான் இப்ப வரைக்கும் லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட உண்மைய மித்ரா கிட்ட நான் சொல்லல. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சும் கூட மனிஷாவை எதுக்கு நம்ம கூடிய வச்சிட்டு இருக்கோம் பெரியம்மா? மனிஷாவை இன்னும் எதுக்கு இந்த வீட்டுல தங்க விட்டுறீங்க? அவ இவ்வளவு கேவலமான விஷயம் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சும் எதுக்கு நீங்க அவளை மன்னிச்சு விட்டீங்க? மனிஷா செஞ்ச தப்ப நம்ம சுட்டி காட்ட ஆரம்பிச்சோம்னா அப்ப கூட லக்ஷ்மி பண்ண தியாகத்தை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும். மனிஷா செஞ்ச தப்ப பத்தி நம்ம சொல்லணும்னா லக்ஷ்மி எப்படி இறந்து போனாங்கிற விஷயத்த பத்தி கூட நம்ம சொல்லணும்டா. எந்த தப்பும் செய்யாம மனிஷாவோட சுயநலத்தினாலதான் லக்ஷ்மி இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சா மித்ராவால தாங்க முடியாது. மித்ரா நமக்கு கிடைக்கணும்னா மனிஷா செஞ்ச அந்த தப்பு தெரியக்கூடாதுரா. லக்ஷ்மியோட தியாகம் கூட வெளியே தெரியக்கூடாது. அதனாலதான் மனிஷாவை இன்னும் வீட்டுல வச்சிட்டு இருக்கேன். அவ செஞ்ச துரோகத்தை சகிச்சிட்டு இருக்கேன்டா. தெரியுமா, அண்ணி இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு புரோகிதர் சொன்னதா சொன்னீங்கல்ல, அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா அந்த விஷயம் தெரியுமா? நிஜமாவே அண்ணி உயிரோட தான் இருக்காங்களா? என்னமோடா, அந்த விஷயம் எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் காட்டுக்கு போனேன். அங்க மித்ரா முன்னாடி லக்ஷ்மியை பத்தி ஜோசியர்கிட்ட என்னால கேட்கவே முடியல.